ஞானியின் இருதயம். ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை ஊட்டும். அவன் உதடுகளுக்கு அது மேன்மேலும் கல்வியை கொடுக்கும். உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும் என்று சாலமோன் சொன்னார். ஞானத்தை விட மதுரமான வார்த்தைகளே மேன்மையானது என்று சொல்லுவது போல சொன்னார். ஆனால் மதுரமான வார்த்தைகளை விட ஞானமே பிரதானமானது என்று சாலமோன் அங்கீகரிக்கிறார். நமக்குள் ஞானம் நிரம்பி இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வார்த்தைகள் ஞானமுள்ளதாய் இருக்கும். ஞானம் இல்லாமல் சாதுரிய வார்த்தைகளை பேசுவதனால் ஒரு நன்மையும் உண்டாகாது. நாம் மெதுவாக பேசினாலும் ஞானமாகவும் தெளிவாகவும் பேச வேண்டும். ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை ஊட்டும். அவனுடைய இருதயத்தில் ஞானம் நிரம்பி இருக்கும். ஞானி தன்னுடைய வாயை திறந்து பேசும்போது அவனுடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கிற ஞானமும் அறிவும் அவனுடைய வாயின் வார்த்தைகளாக வெளிப்படும். அவனுடைய உதடுகளுக்கு அவனிடத்தில் உள்ள ஞானம் மேன்மேலும் கல்வியை கொடுக்கும். உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். அதைவிட இருதயத்தில் உள்ள ஞானம் அதிக கல்வியை கொடுக்கும்.